ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி அனதர் வீடியோ. பொதுவாகவே ஒரு படம் வெளியானதுக்கப்புறம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சி ஹவுஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னாலே நம்ம போய் தேட்டரில் போய் பார்ப்போம். ஹவுஸ்ஃபுல் ஆகுறதுன்றது செகண்டரிங்க. முதல்ல படம் எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுன்னு பொறுத்து இந்த லோ பட்ஜெட் மூவி கூட நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படம் பார்ப்போம். அந்த மாதிரி சித்தா, இறுகுப்பற்று படம் கூட ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தாங்க பார்த்தோம். சித்தா, ஒரு தவறு செய்தால் படங்கள்லாம் நம்ம போய் பார்த்தோம். இன்னும் ஒரு சில படங்கள்லாம் பார்த்துருக்கோம், பைரி, குரங்கு பெடல் போன்ற படங்கள்லாம். ஆனால் இந்த நம்ம மிஸ் பண்ண படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்-ஆண்டனி படத்தை தேட்டரில் போய் பார்க்கல அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. வீட்டில் பார்க்கும்போது நமக்கு இந்த ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான், நல்ல ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு மூவி அப்படின்னு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. வீட்டில் பார்க்கும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கலங்க. ஆனால் அரண்மனை பார்ட் 4 இந்த படம் வழக்கமாக சுந்தர்சியுடைய பேட்டர்னில் எடுத்திருப்பாரு அப்படின்றதுனால இத்தனை நாளாக பார்க்காம இருந்தோம். சமீபத்தில் 100 கோடி வசூல் அடிச்சிருக்கு. ஹவுஸ்ஃபுல்லாக ஓரளவுக்கு ஓடிச்சு. லாயராக இருக்கிற சரவணன் அத்தை கதாபாத்திரம் பண்ண கோவை சர்லா அவங்க ஒரு கேஸ் கொண்டுட்டு வராங்க. இவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே போனாலும் கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, நீ கல்யாணம் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பெரிய இடத்து பொண்ணு, அவங்க அப்பா தாதாவாக இருக்கிறாருன்னா கல்யாணம் பண்ண மாட்டேன், நீ அப்பா சொல்கிற மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையிலேருந்து விலகிறாரு சுந்தர்சி. இவருடைய தங்கச்சி பேர் செல்விங்க, அந்த பொண்ணு பேரும் செல்வி. அதனால தமனா செல்வி பேர் இருக்குது. தமனா 10 வருஷமாக ஓடி போயிட்டாங்க, அவங்கள நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருங்க. தமனா அட் பிரசன்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 2 குழந்தை பிரதாப் கணவனாக இருக்கிறாங்க. ஜாலியாக அவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கு. பிரதாப் திடீர்னு காலையில் ஜாக்கிங் போகும்போது மரண முறையில் இறந்து போயிடுறாரு. அதன் தொடர்ந்து தமனாவும் இறந்து போயிடுறாங்க. அதை பார்க்கலான்னு போன பொண்ணு காயம் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இதுக்கு அடுத்ததான் சுந்தர்சி அந்த அரண்மனைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான திகில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ், சினிமாவை ரசித்து பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய 2 விஷயம், சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் கிராஃபிக்ஸ்க்காக. கிராஃபிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பேயை என்ன மாதிரி நம்ம ஒரு சித்தரிக்கலாம் அப்படின்ற விதத்தில் நல்லாவே அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட் ஒரு பேயை என்ன மாதிரி நம்ம ஒரு பயமுறுத்துற அளவுக்கு ஆடியன்ஸை கொண்டு போகலான்ற விதத்தில் சவுண்ட் எஃபெக்ட் பங்கமாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் பேயை எப்படி காமிக்கிறாங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஒரு பொதுவாகவே இந்த சுந்தர்சி படங்கள், லாரன்ஸ் படம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆவி இன்னொரு உடம்புல போகிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு ஆவி அந்த செத்துப்போன உருவத்தை மாறுற மாதிரியே கொடுத்துருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக சுந்தர்சி ட்ரை பண்ணியிருந்தாருங்க. பிரம்மயுகம் படத்தில் வர அந்த ஒரு அரண்மனை செட்டப் அவுட்டோர் மட்டும் இருந்ததுங்க. அவுட்டோர் அப்படின்றது அந்த வெளியில் அந்த தூண்டுலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அது அந்த மாதிரி இருந்ததுங்க. பேரன் மியூசிக் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஹிப்ஹாப் தமிழ் ஆதி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த அரண்மனை 2ல் ஒரு பிஜிஎம் இருந்தது இல்லையா, அதே சாயலில் கொடுத்துருந்தாங்க. அவஞ்சர்ஸ் பிஜிஎம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது முக்கியமாக சொல்லுங்க, ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒர்க் ஆச்சான்றதை பின்னாடி சொல்கிறேன். படத்தில் பாடல் அப்படின்னா அம்மன் பாட்டு, அச்சச்சோ, அதுக்கப்புறம் ஜோ, இந்த பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு. ஜோவில் வரக்கூடிய காட்சிலாம் நல்ல ஒரு ஃபேமிலியாக அவங்க எப்படி ஹாப்பியாக இருக்கிறாங்கன்றத அழகாக சித்தரிக்கப்பட்டிருந்தாங்க. பிரதாப்புக்கும் தமனாவுக்கும் நடுவில் ரொமான்ஸ் நடக்கிற மாதிரி அடல்ட் கண்டென்ட் மாதிரி காட்சி கிடையாது. டைலாக் மூலயமா இல்லை அவங்க செய்கிற செயல்கள் மூலயமா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் காமெடி ஒரு சில இடங்களில் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஜென்ரலாக இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகிருக்குன்னு தான் தோணும். படத்தில் ராஷி கண்ணா தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டரை நல்லா பாடியிருந்தாங்க. படத்தில் சென்டிமெண்ட் சொல்கிறது, நல்ல ஒரு தாய் கேரக்டரில் தமனாவும், நல்ல ஒரு அண்ணன் கேரக்டரில் சுந்தர்சியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது இருக்கிற ஒரு அண்ணன் கேரக்டருங்க. அவங்க 2 பேருமே தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டரை நல்லா நேர்த்தியாக பாடியிருந்தாங்க. பிரதாப் ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும்தான் வருவார். தமனா எடுத்துட்டிங்கன்னா அந்த பாகா அப்படின்ற பேர் தமனா உருவமும் எடுக்கும். ஆனால் தமனா ஒரு தனி பேயாகவும், பாகா அப்படின்றது ஒரு தனி ஆவியாக ஒரு சக்தி மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. சாமிக்குன்னு ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. சாமியார் ஒருத்தர் இருப்பார், அவர் அப்படியே ஒரு பயங்கரமாக ஒரு திகில் மாதிரியே அப்படியே போவோம். திடீர்னு ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. என்ன மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை படம் பார்க்கல அப்படின்னா படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சினிமாட்டோகிராஃபின்றது அரண்மனை காட்சி, கடலில் எடுக்கப்பட்ட காட்சி, கடல் இல்லைங்க ஆறில் எடுக்கப்பட்ட காட்சி, இது எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாரு. சொல்கிறேன் அந்த சாமியார் ஏதோ பார்க்கணும் ஒரு பேயை பற்றி சொல்கிறார் சார். நெகட்டிவ் அப்படின்னு வரும்போது இந்த படத்தில் வரக்கூடிய காமெடி பல இடங்களில் எனக்கு கடுப்பு தான் ஏறிச்சு. யோகி பாபு, விடி விக்னேஷ் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் சுந்தர்சி அண்ட் இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா கே ஸ்ரீகுமார், இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் ஒரு இடத்துல காமெடி நல்லாவே ஒர்க் ஆகிருந்தது. ஆனால் இந்த சுந்தர்சி கே ஸ்ரீகுமாருக்கு நடுவில் வர காமெடியில் சுந்தர்சி பண்ணுறதுலாம் காமெடியாக பெருசாக இல்லை.
விடிவி கணேஷும் யோகி பாபுவும் சேர்ந்து பண்ணுவாங்க பாருங்க, எப்பா என்னடா காமெடி வச்சுருக்கீங்க, ஸ்க்ரீன் பிளேவை வேறு மாதிரி டெவலப் பண்ணுங்கப்பா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. திகிலான சம்பவங்களும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. திகில் தான் பயமுறுத்துற அளவுக்கு இருந்தது. ராஷி கண்ணாக்கும் சுந்தர்சிக்கும் ஒரு டூயட் சாங்கு, ஒரு லவ் காட்சி அந்த காமெடிக்கு பதிலாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்றதும் சொல்லுங்கள். மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராஃபிக்ஸ் நல்லா ஒர்க்காக இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரெண்டுமே நல்லா இருக்குது. தேட்டரில் இந்த வீடியோ ஸ்டூடெண்ட் சினிமாவை ரசித்து பார்க்குறாங்க. இன்னும் பார்க்கல அப்படின்னா தாராளமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறக்கூடிய ஒரு படம். மூணாவது ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் விதமாக சென்டிமெண்ட் காமெடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த படம் நீங்கள் தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க பாருங்கள், இல்லை ஓடிடி வந்ததுக்கப்புறமும் பாருங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.